ட்ரம்ப் பேக் அடிச்சிட்டாரு. நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ 5 நாள் டைமு 6 நாள் டைமுங்கிறாரு. ஈரான் வந்து நான் உங்க கூட பேசவே இல்லையே, நீ எதுக்கு எனக்கு டைம் கொடுக்குறேன்னு கேட்குறாப்புல. அவர் அதே மாதிரி அமெரிக்காவில் அந்த பாதுகாப்பு அமைச்சரை வச்சுக்கிட்டே இவர் தான் சண்டை ஆரம்பிச்சாருங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு ஸோ போர் வந்து எனக்கு தெரிஞ்ச அநேகமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் நினைக்கிறேன். பட் இருக்கிற ஷார்ட்டேஜில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இதை நாம் ரேஷன் பண்ணுறோம், எங்கெங்கே தேவையோ அங்கே நாம் டைவர்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு மெயின் இது இருக்குது. இது இல்லாமல் வழக்கமாக பண்ணுற மாதிரி கோவிடுக்கு பண்ணின மாதிரி எதுவுமே இல்லைப்பா. டு சால்வ் அ ப்ராப்ளம் யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் தேர் இஸ் அ ப்ராப்ளம். இந்த கவர்மெண்ட்டில் எப்போவுமே அது ப்ராப்ளம்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. கோவிட் இஷ்யூவும் சரி, வேறு எந்த இஷ்யூஸும் சரி, ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், பாதுகாப்பு பிரச்சனையே இல்லைன்னாங்க. கோவிட்லாம் ஒரு வியாதியானாங்க. அதே மாதிரி இப்போது பெட்ரோலுக்கும் சொல்கிறாங்க, பெட்ரோல் டீசலுக்கும். இதை வந்து 2 சைடுமே இதை எப்படி நம்புறதுங்கிறது தெரியல. ஸ்டில் எந்த விதமான ஒரு டேட்டாவும் கையில் இல்லை. அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் இவங்க சொல்கிறத நம்பி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது.